வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்து விட்டேன் ஒரு புது கதையை சொல்கிறதுக்கு. எஸ், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி, ஒரு லவ் ஸ்டோரி, அதீத லவ். அது எப்படிப்பட்ட விபரீதத்தை கொடுக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லப்போகிற ஒரு கதை. அதாவது அப்பா அப்பா அப்பப்பா, இதுதான் அந்த கதையுடைய டைட்டில். அப்பா அப்பா அப்பப்பா. என்னது அடேங்க அப்பாங்கிறீங்களா? எஸ், கதை முடிவில் அடேங்க அப்பா அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு தோணுங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். எனிவே, கதைக்குள்ள போகலாம். ஜானு அண்ட் மீனு இவங்க இரட்டை பிறவி. ரெண்டு பேரும் 1.5 நிமிஷம் வித்தியாசத்தில் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தவர்கள். கிட்டத்தட்ட 19 வயசு. ஆனால் அகோர பசியுடைய அந்த 2 பெண்களும் சேர்ந்து டெலிவரி ஆன 10 நிமிஷத்துக்குள்ள அம்மாவையே முழுங்கிட்டாங்க. அம்மாவோட வயத்திலிருந்து இந்த இரட்டை குழந்தைகள் வெளியே வந்து அகோர பசியில் அம்மாவை லபக்கிட்டாங்கன்னா எப்படி ஆச்சரியமா இல்லை உங்களுக்கு? பாவம் பார்க்குறவங்கெல்லாம், அடி பாவிகளா, பிறக்கிற போதே அம்மாவை முழுங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளை அன்பா திட்டுறாங்களா, கோபமாக திட்டுறாங்களா, சந்தோஷமாக திட்டுறாங்களான்னு தெரியாது. ஏன்னா கண்ணிலேருந்து கண்ணீராக வழியும். அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளை வாரி அணைச்சிக்கிட்டு, அடி பாவிகளா, அம்மாவை முழுங்கிட்டீங்களே, இந்த உலகத்தில் எப்படி நீங்கள் வாழ போகிறீங்கன்னு. அங்கே தான் நம்ம மோகன், தங்கமான மனிதர்கள் மாணிக்கம். ரொம்ப பண வசதி அதெல்லாம் கிடையாது, லோயர் மிடில் கிளாஸ் தான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையே இந்த 2 பெண்களுக்காக, தான் பெற்ற 2 மகள்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி அந்த குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக அவனே தாய் அவனே தந்தைங்கிற மாதிரி வளர்க்க ஆரம்பித்தான். எவ்வளோ பேர் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க. பாருப்பா, 2 பொன் குழந்தைகள், நீ எப்படி தனியாக வளர்ப்ப மோகன், நல்லா யோசிச்சுப்பார். டக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க, அந்த பெண்ணு வந்து இந்த குழந்தைகளெல்லாம் பார்த்துக்கோ வைக்கன்னு சொல்ல, ஐயோ அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன், என்னுடைய குழந்தைகளுக்கு பண்ணுற பெரிய துரோகம். அதுவும் 2 மகாலட்சுமிகள் எனக்கு பிறந்திருக்குங்க, பார்க்குறதுக்கு அப்படியே கண் போட்டுடுற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது, என் ஒய்ஃபுடைய அழகை விட டபுள் மடங்கு அழகு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்காக என் லைஃப்பை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், ஐ டோன்ட் நீட் அ ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி டயகெல்லாம் பேசுகிறான். என்னப்பாச்சு, என்னாச்சு இவனுக்கு, தண்ணி போட்டானா அப்படின்னு யோசித்து பார்த்தா உண்மையிலேயே இல்லை. அதனால் அவனுடைய ஒய்ஃப் வந்து அவளுக்கு ஒரு 21 வயசில் இந்த டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆன ஒரு 10 நிமிஷத்தில் அவள் இறந்துட்டா பாவம். ஆனால் தாய் உயிர் போச்சு. 2 குழந்தைகளோட உயிரை காப்பாற்றிட்டாங்க அந்த டாக்டர் அம்மா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். அப்படியாக அந்த 2 குழந்தைகளையும் கொடுத்து மோகன்கிட்ட, அப்பா மன்னிச்சுக்கப்பா, தாய் போயிட்டாங்க, 2 சேயும் பத்திரமா காப்பாற்றிருக்கோம், நல்லபடியாக இதை பார்த்துக்க வேண்டிய பொறுப்புன்னு சொல்ல, அவனுடைய வயசான தாயார் மோகனோட அம்மா, நான் இருக்கேன்டா பாட்டி, இந்த குழந்தைகளை பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லி பாவம் ஒரு 10 வயசு வரைக்கும் அந்த அம்மா அந்த குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வளர்த்து எல்லாம் பண்ணாங்க. பாவம் அந்த குழந்தைகளும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் படித்து வந்து எல்லா கலைகளிலும் சந்தோஷமாக பார்ட்டிசிபேட் பண்ணி பாடுறது, ஆடுறது, ஸ்போர்ட்ஸு, அது இதுன்னு. ஜானு அண்ட் மீனு ஸ்கூலில் ரொம்ப பாப்புலர். ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும், அண்ட் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கலந்துக்கும். அதே மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நாடகம்னா அதில் நினைக்கும், அதை பண்ணும் இதை பண்ணும். 2 ரொம்ப பாப்புலர். அப்பாவுக்கு பெருமை. அவனுடைய உயிரே அந்த 2 குழந்தைகள் தான். இந்த குழந்தைகள் என்ன கேட்டாலும் உடனே எஸ் தான். அஃபோர்ட் பண்ண முடியாத விஷயமா இருந்தாலும் என்னத்தை பார்த்தோம், ஒரே ஒரு லைஃப் தான் லீவ் பண்ணுறோம், கடனோ உடனோ வாங்கி அந்த குழந்தைகள் ஆசையை நிறைவேற்றணுன்ட்டு
அதுங்களுக்கு விதவிதமாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது என்ன, விதவிதமான ஃபுட்டு கொடுக்குறது என்ன, அது தவிர சாக்லேட் என்ன, பிஸ்கெட் என்ன, அதென்ன இதென்ன எல்லாம் என்ன அந்த குழந்தைகள் ஆசைப்பட்டாலும் கொடுக்குது. ஆனால் அந்த குழந்தைகளும் லிமிட்டை தாண்டாமல் அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து அப்பா மேலே அன்பை பொழியும். அதாவது அப்பாவை மீறி எதுவுமே வாழ்க்கையில் கிடையாதுன்னு அந்த குழந்தைகளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அண்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பொறாமப்படுவாங்க. அதாவது அந்த லோயர் மிடில் கிளாஸ் கவர்மெண்ட் ஃப்ளாட்டில் அவங்க இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே கிடக்கிற சந்தோஷம் வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். சே, இந்த வீட்டில் இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கே. அதுவும் தாயார் இல்லாத பொண்ணு 10-12 வயசு வரைக்கும் பாட்டி கூட இருந்தாங்க. அப்புறம் மூப்பு காரணமாக பாட்டி போயிட்டாங்க. அண்டு அவருக்கு இப்போ தான் 45-47 வயசு ஆகுது மோகனுக்கு. அப்படி உயிரை வச்சுருக்காரு பொண்ணுங்க மேலே. அண்ட் ஒரு 5 நிமிஷம் லேட்டு காலேஜ் போயிட்டு வரும்போதுனாக்கா ஓடிடுவார். அந்த குழந்தைங்களை போய் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஒரு அழகே தனி. அந்த குழந்தைங்களுக்கு வந்தாக்கா, ஐயோ உடம்பு உனக்கு ஒரு சரியானலாம் போயிடுமா, அதை சாப்பிடுமா, இதை சாப்பிடுமா, ஜலதோஷம் வந்துடும், மழையில் நனைஞ்சிருக்க அப்படின்னு அந்த மாத்திரையை கொடுக்குறதுன்னு அதை கொடுக்குறதுன்னு கண்ணுங்கருத்துமா அப்படி பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு சந்தோஷம். அண்டு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த குழந்தைகளுக்கு. அண்டு அப்பாவும் அம்மாவுமாக மோகன் இருந்தார். முக்கியமான சில விஷயங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த பெண்களுக்கெல்லாம். அப்படியாக வளர்ந்து நல்லபடியாக இன்றைக்கி கிட்டத்தட்ட காலேஜ் முடிக்கும் தருவாயில் இருக்காங்க. அண்டு அவள் அப்பா திடீர்னு ஒரு நாள் மயக்கம் போட்டு விழ இந்த 2 பெண்களும் பதறி போய் நம்ம செல்லமான அப்பாவுக்கு எதாவது ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு 47-48 வயசுங்கிறது கிட்டத்தட்ட யங் ஏஜ் தானே, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணாக்க டாக்டர்ஸ் சொல்லிடுறாங்க அவருக்கு இரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் சர்வே ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு 1.5 வருஷம்தான் உயிரோடு இருப்பார். அதுக்குள்ளே அவருடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிருக்கேன் நீங்கள் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். 2 பெண்களும் கதறி அழுதுங்க. கடவுளே, எங்கள் அப்பா மாதிரி ஒரு நல்லவருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதியை கொடுத்துட்டியா, நாங்கள் என்னையா பாவம் பண்ணோம், எங்கள் அம்மாவை தான் நாங்கள் பிறக்கிற போதே கூட்டிக்கிட்டு போயிட்டேன், அவங்களுக்கு வளர்க்குற பாக்கியம் கிடைக்கல, எங்களுக்கு அவங்களோட வளர்கிற பாக்கியம் இல்லை, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் அப்பாவுமாக இருந்து அவ்வளோ அழகாக எங்களை வளர்த்து எங்கள் மேலே பாசத்தை கொட்டி உயிராக இருக்கிற அப்பாவையும் இப்போ பிரிக்க பார்க்குறியே, சத்தியமாக கடவுள் கிடையாது, வீட்டில் பூஜை ரூமில் இருக்கிற கடவுள்லாம் தூக்கி நாங்கள் குப்பை தொட்டில் போட்டுற போகிறோம்லாம் கற்றுங்க பைத்தியம் முடித்த மாதிரி கத்துறதுங்க அது பண்ணுங்க. ஆனால் என்ன பண்ணுவார் நம்ம மோகன் அதுங்களை அரவணைச்சு, என்னம்மா விதி வலியுதும்மா, இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம கையில் என்ன இருக்குது, வியாதின்னு வந்துட்டா அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா மருந்து வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் இந்த வியாதிக்கெல்லாம் மருந்து ஒன்றும் கண்டுபிடிக்கலையாம்மா, இருந்தாலும் 1.5 வருஷம் இருக்கேம்மா, 1 வருஷத்துக்கு மேலே நம்ம அது வரைக்கும் இந்த மாதிரி அழுது புலம்பி எல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள தேர்த்தத்துக்கே கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. இந்த மாதிரி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் அழுதிங்கன்னா எங்களில் இருந்த கண்ணீர் கொட்டுது, என் மனசு வருத்தமாயிடுது, என்னை வருத்தப்படுத்தாதீங்க, தயவுசெய்து எல்லோரும் நார்மலாக நம்ம ஒரு 2 மாதம் முன்னாடி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோமோ அதை மாதிரி இருக்கலாம், தயவுசெய்து சாகிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும்னா அப்படிலாம் கூத்தாட சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடி. அண்ட் அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் குழந்தைகள் பண்ணி கொடுக்கும், குழந்தைகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் அப்பா பண்ணுவார். அண்ட் எல்லாம் சந்தோஷமாக இருந்து அவர் சொன்னார், என்னுடைய கடைசி ஆசை ஏதோ ஒரு பேர குழந்தைகளை பார்த்துட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேம்மா, எனக்கு வயசு 48-49 தான் ஆகுது, இருந்தாலும் என்னுடைய சந்தோஷத்துக்காக பேர குழந்தைகள் வேணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவருடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற குழந்தைங்க, ஐயோ பாவம் அப்பாவுக்கு பேர குழந்தை வேணும்னு பேர குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு அப்படியே நாட்களோட அவருக்கு இன்னும் 2-3 மாதம் தான் பாக்கி இருக்குது. திடீர்னு பார்த்தா 2 பெண்களுக்கும் சும்மா வயிறு 9 மாதமாக இருக்குது. கட்டிக்கிட்டு, அப்பா உங்கள் ஆசை நிறைவேறணும்ப்பா, பேர குழந்தைகள் இன்னும் 1 மாதத்தில் வெளியே வந்துடும், ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் எனக்கு பெண் குழந்தை, அவளுக்கு ஆண் குழந்தை, ஸோ உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பேர குழந்தைகள் கிடைக்க போகுது, அதை பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நிச்சயமாக பேர குழந்தைகள் உங்கள் உயிரை காப்பாற்றும்,
உங்களுக்கு ஆயுசு நீடிக்கும், அது இதுன்னு சொல்லி கதற, அவரும் அப்படியே ஜானு மீனும் என்னுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் 1 மாதத்துக்குள்ள குழந்தை பிறந்தன்னு சொல்கிறீங்களே, நான் என்ன பாக்கியம் செஞ்சுருக்கேன், நான் என்ன பாக்கியம் செஞ்சுருக்கேன்னு புலகாங்கிதம் அடைஞ்சு அப்படியே கட்டிக்கிட்டு கண்ணீர் சரிய குழந்தைகளும், அப்பா அப்பா ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் இன்னும் நிறைய நாள் இருப்பீங்கப்பா, டாக்டர் சொல்கிறதெல்லாம் பொய்ப்பா அப்படிலாம் சொல்லி இல்லெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை இந்த தந்தை மறந்து விட்டார். இந்த 2 பெண்களுக்கும் நம்ம கல்யாணமே பண்ணி கொடுக்கல, ஆனால் 2 குழந்தைகளும் அப்பா உன் ஆசைப்படி பேர குழந்தைகள் பிறக்க போகுது அப்படின்னு சொல்ல அவரும் சந்தோஷப்படுறாரு. எல்லாத்தையும் மறந்து அந்த பெண்களும் சந்தோஷப்படுதுன்னா ஒரு ஆச்சரியமான கதை முடிவு. திருமணம் ஆகாமலே 2 பேர குழந்தைகள் வருதுன்னு அந்த அப்பா சந்தோஷப்படுறான். இந்த பொண்ணுங்க அந்த சந்தோஷத்தில் பங்கெடுக்கிறாங்கன்னா ஒரு வினோதமான விந்தியான அப்பா அப்பா அப்பப்பா அப்படின்னு தோணலையா? இந்த விந்தை முடிவோடு இந்த கதை முடியுது. அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.